மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டங்களை அரசு அலுவலர்கள் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி வட்டாட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்ட நிலையில் பல்வேறு துறை அலுவலர்கள் கூட்டத்திற்கு வராததை கண்டித்து வட்டாட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை துடியலூர் அருகே பூட்டிய வீட்டில் 2 பேர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் ஆகிய இருவரும் துடியலூர் பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் மகேஷ் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலும் ஜெயராஜ் தூக்கிட்ட நிலையிலும் சடலமாக மீட்கப்பட்டனர். திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவது மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அதிமுக சார்பில் 1000 கோடியை அமுக்கிய தியாகி யார் என பதாகை ஏந்தி விழிப்புணர்வு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் மூலம் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு திமுக அரசு ஊழல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இதையடுத்து தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். இந்நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் தர்மா முன்னிலை வகித்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் 2 நாட்களாக மின்சாரம் தடைபட்டு உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மலையில் தனித்தீவு போல அமைந்துள்ள சிறுமலை ஊராட்சியில் புதூர், பழையூர், தென்மலை என 3 மலை கிராமங்கள் உள்ளன. கடந்த 6ஆம் தேதி இரவு பெய்த கனமழையின் போது மின்கம்பங்கள் சாய்ந்ததால் 3 கிராமங்களுக்கும் கடந்த 2 நாட்களாக இருளில் மூழ்கியுள்ளன. தற்போது பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உள்ளதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே விடியா ஸ்டாலின் அரசு உடனடியாக மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை இடிக்க முயலும் விடிய அரசின் நிதியமைச்சர் பேரூராட்சி திமுக தலைவரின் அராஜகத்திற்கு அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காரியாபட்டி பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கழக ஒன்றிய செயலாளர் தோப்பூர் கே முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அளித்த புகாரில் அதிமுக சார்பில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையை இடிக்க பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது கண்டனத்திற்குரியது என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2014-2015 பேருந்து பயணியர் நிழற்குடையில் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. தற்பொழுது காரியாபட்டி பேரூராட்சி மாமன்ற கூட்டத்தில் சமூக விரோத செயல் நடப்பதாகவும் அந்த நெடுஞ்சாலைத்துறை மூலம் அகற்றுவதற்கு பேரூராட்சி மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதை கண்டித்து இத்தொகுதியில் அதிமுக பெயர் பலகை அளிப்பதற்கும் நேம் போர்டு எதுவுமே எந்த இடத்திலும் அதிமுக இருக்கக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்துடன் செயல்படும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும் அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். நரிக்குடி விவசாய அலுவலகம் முன்பு திரண்ட விவசாயிகள் ஏராளமானோர் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பச்சை துண்டு அணிந்து விவசாயிகளின் பாதுகாவலனாக நாடகமாடும் விடியா ஸ்டாலின் ஆட்சி விவசாயிகளின் விரோத அரசாக உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நரிக்குடி ஒன்றியத்திலே 15,000 ஏக்கர் அளவிற்கு விவசாயம் பாதிக்கப்பட்டு காலந்தவறிய மழையினால் கையில் இருந்த பணங்களை, நகைகளை அடகு வைத்து விவசாயிகள் சாகுபடி செய்து இன்றைக்கு அந்த வறட்சியால் மகசூல் கிடைக்காமல் வறட்சி நிவாரணத்திற்கு கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகள் பிற்கா வாரியாக, கிராம வாரியாக கணக்கெடுப்பு நடத்திய பிறகும் இன்றைக்கு வறட்சி நிவாரணம் வழங்குவதிலே தமிழக அரசாங்கமும் விருதுநகர் மாவட்ட நிர்வாகமும் மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிற